மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீத புஸ்தகம் 94 அதிகாரம் 18 வசனம். Psalm 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. பரலோகத்தின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, வானங்களுக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். உம்முடைய கிருபையால், இரக்கத்தால், தயவால் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறீர். எங்கள் மூலமாக உமக்கு மகிமை, கனம், போற்றுதல் பெருகட்டும். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. இந்த சங்கீதத்தை எழுதிய தேவ மனிதர் அற்புதமான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, நாம் நடந்து போகிற பாதையில என் கால் வழுகிறது, என் கால் தடுமாடுகிறது, நான் விழுந்து விடுவேனோ என்று இயேசுவே என்று கூப்பிடும் போது அவர் கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். எபிரேய மொழியில கிருபை என்ற நேரடி வார்த்தை அப்பொழுது இல்லாவிட்டாலும் இரக்கம், தேவ அன்பு, தயவு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளில், இந்த 31ஆம் தேதி ஜனவரி மாதம், இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கடந்த வாரம் தீர்மானித்தேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் யோசித்தேன். ஒரு துயரமான முடிவை நான் எடுத்தேன். அதை நான் இப்பொழுது உங்களிடத்தில் சொல்ல முடியாது. மிகவும் துயரமான, துக்கமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தேன். 26ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்ட நாள், ஜனவரி 26ஆம் தேதி. தேவ சமூகத்திலே அன்றைக்கு நான் காத்திருந்தேன். ஆண்டவர் அந்த நாளில் எனக்குள்ளாக செயல்பட்டார். இதை போல ஒரு புஸ்தகத்துல நான் சிலவற்றை எழுதி வைத்திருப்பேன். அருமை தேவ ஜனமே, 39 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய 16வது வயது நடந்து கொண்டிருக்கும் போது என்னை ரட்சித்த என் ஆண்டவர் 1982 ஜனவரி 26 இன்று வரை என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார். நான் எடுத்த தீர்மானங்கள், துக்கமான செயல்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படி கர்த்தர் விரும்பினார். அவருடைய வார்த்தைகள் மூலமாக என்னோடு இடைப்பட்டார். இந்த வசனத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். இப்பொழுது என் கால் சறுக்குகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கித்தேன். என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மோசே சொன்னார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். அது மோசேயுடைய மிகவும் அற்புதமான ஒரு ஜெபம். ஆண்டவருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆனாலும் கேட்கிறார், என்னை கொண்டு போடும் ஆண்டவரே என்று கேட்கிறார். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்ன செய்கிறோம்? கொண்டு போடும் ஆண்டவரே என்று கேட்கிறார். அவருடைய கால், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் சறுக்குகிறது. ஜனங்களுடைய உபத்திரவம், ஜனங்களின் முறுமுறுப்பு, ஜனங்களின் போராட்டம்,
வேளையில அவன் சொல்லுகிறான், இவர்களை நானா பெற்றேன், இந்த ஜனங்களுக்காக நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும், என்னை கொன்று போடும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் மனோகருக்கும் புதியதல்ல. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனோ கிருபையை காண்பிக்கிறார், அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறார், அவருடைய தயவை காண்பிக்கிறார், அவருடைய அன்பை அனுப்புகிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, ஆனால் கொன்று போட அல்ல, இன்னும் நீ போக வேண்டும் ஐயா பாதை. மோசேயின் சக கூட்டாளியாகிய எலியாவோடு ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் நீ போக வேண்டும் என்று சொல்லி. அருமை தேவ ஜனமே, தேவ மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். என்னுடைய ஜீவியத்துல நான் லாக்டவுன்ல இருந்தாலும் பிரச்சனைகளை சந்தித்தேன். ஏராளமான கண்ணீர், ஏராளமான வேதனை. நேற்று கூட நான் உள்ளம் நொறுக்கப்பட்டேன். ஏனென்றால் எனக்கும் ஆண்டவருக்கும் பயங்கரமான போராட்டம். மிட் நைட்ல தான் ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார். 12:30 மணியை தாண்டவரை ஆண்டவர் பலனை கொடுக்க ஆரம்பித்தார். தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அருமை தேவ ஜனமே, இந்த கால வேளையில இந்த வாழ்க்கையில கால் சறுக்கும் போது கிருபை, இரக்கம், தயவு, பேரன்பு நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. மனிதர்கள் நம்மை தாங்குவது பல நேரம் நம்மை கைவிட்டு விடும். மனிதர்கள் நம்மை நேசிப்பது பல நேரம் நம்மை விட்டு விலகிவிடும். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காண இதயமே, அந்த இயேசுவை அண்டிக்கொள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் வந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் எல்லாரும் நமக்கு விரோதமாய் போன் போட்டு பேசுவோம். எந்த கர்த்தருடைய சிநேகம் தேடி வரும். ஹல்லேலூயா. எந்த கர்த்தருடைய சிநேகம் தேடி வரும், என் ஆண்டவருடைய தயவு தேடி வரும். நான் அவங்களுடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை நம்மோடு இருக்கு. பேதுரு என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனிதன். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு இசிஜி மாதிரி இருக்கும். இசிஜி மேப் பாத்தீங்கன்னா மேலே கீழே கோடு போட்டு பாருங்க, அப்படிதான். திடீர்னு மேல இருப்பாரு, திடீர்னு கீழே இருப்பாரு. ஆனால் கீழே போய் சாகவும் இல்லை, மேல போய் பறந்து போகவும் இல்லை. கர்த்தர் அவரை தாங்கி நடத்தினார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் படிக்கும் போது இயேசு பெரிய அற்புதத்தை செய்துவிட்டு சீடர்களை மறுகரைக்கு அனுப்புகிறார். கலிலேயா கடல் ஒரு 13 மைல் நீளம், 8 மைல் அகலமான ஒரு கடல், உட்கடல். அதிலே படகிலே சீடர்களை அனுப்பிவிட்டு இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது காலையில 3 மணிக்கு பிறகு படகு பயங்கரமாய் அலைகளால் மோதப்படுகிறது. இயேசு கடல் மேல் தண்ணீரில் நடந்து போகிறார். அவர் அந்த அலையின் மத்தியிலே, அந்த புயல் காற்றிலே
கடந்து வரும்போது அவருடைய சீடர்கள் ஏற்கனவே தவிக்கிறார்கள். எல்லாருக்கும் கடலை பற்றியும் படகு ஓட்டுவதை பற்றியும் தெரிந்தவர்கள். ஆனாலும் தவித்து படகு மூழ்கி விடுவோ என்று தவிக்கும் போது கடலில் ஒரு உருவம் தெரிகிறது, பிசாசு வருகிறது என்று சொல்லி பயந்து விட்டார்கள். அதிகமாக பயப்படுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள். பேதுரு சொல்லுகிறார், நீரே ஆனால் நான் வரட்டுமா என்று கேட்கிறார். ஏனென்றால் பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவர். நாம மீன் பிடிக்கிறது என்று சொல்லும் போது அறிவு குறைந்தவர்கள் என்று நினைக்கிறோம் அல்லவா? இல்லை. ரோட்ல வண்டி ஓட்ட, சைக்கிள் ஓட்டி எத்தனை பேர் கீழே விழுந்து காலகையை உடைச்சிருக்கான்? டூ வீலர் ஓட்டி எத்தனை பேர் காலகையை உடைச்சிருக்கான்? போர் வீலர் ஓட்டி எத்தனை பேர் காலகையை உடைச்சிருக்கிறான்? ஆனால் கடலிலே அவர்கள் தண்ணீரிலே போகக்கூடிய அறிவாளிகள். இப்பொழுது இருக்கிற திசை காட்டி வாணி எதுவும் இல்லாத போது ஏதோ நட்சத்திரங்களையும் ஆலயத்தின் வெளிச்சங்களையும் வைத்து கடலுக்கு போய்விட்டு சரியாக அந்த ஊரிலே கரை ஒதுங்கக்கூடிய புத்திமான்கள். ஆகவே பேதுரு சொல்லுகிறார், நான் வரட்டுமா என்று. ஏனென்றால் இவருக்கு பயங்கரமான புயல் வருகிறது, அலை வீசுகிறது. கொஞ்சம் இறங்குவோம், நீச்சல் எடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நீச்சல் பழக்கம் இருக்கிறது. தைரியத்தில் இறங்குகிறார். இயேசு வந்து கொண்டிருக்கிறார், கடலில் நடக்கிறார். திடீரென்று அலைகளை பார்த்தபோது ஒரு பயம் வருகிறது. அவருடைய விசுவாசம் குறைய ஆரம்பிக்கிறது. கடலில் மூழ்குகிறார். அவர் கடலில் மூழ்கும் போது, இயேசுவே என் கால் சறுக்குகிறதையா என்று கதறுகிறார். இயேசு கையை நீட்டி அதை பிடிச்சு, கொஞ்சம் விசுவாசம் உனக்கு இருக்குதப்பா. நம்ம ஆட்களுக்கு அற்ப விசுவாசியம் போட்டா ரொம்ப திட்டுற வார்த்தை. இல்ல இல்ல, ஆண்டவர் உனக்கு கொஞ்சம் விசுவாசமா இருக்கு, ஏன் சந்தேகப்பட்ட? கொஞ்சம் விசுவாசம் உள்ளவனே ஏன் சந்தேகப்பட்டான்னு ஆண்டவர் கேட்கிறார். அற்ப விசுவாசினா இந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கு அற்பன்னா ஒரு சீப்பான வார்த்தை. தமிழ் அற்பம் போறான் பாரு. ஆண்டவர் கொஞ்சம் விசுவாசம் இருக்குது உனக்கு, ஏன் சந்தேகப்பட்டார் என்று சொல்லுங்க. தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொஞ்சம் விசுவாசத்தை தந்திருக்கிறார், இயேசுவை பின் செல்லும்படியாக. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல சுற்றுமுற்றும் பார்க்கிறோம், அங்க எங்க பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் புயல் வீசுது, எங்கு பார்த்தாலும் காத்து வீசுது. ஒரு தைரிய மனசு சொல்லுது, என்னால இதை ஜெயிக்க முடியும், என்னால நீச்சல் அடிக்க முடியும், நான் பெரிய போராளி, என் குடும்பம் ரொம்ப பெருசு, நான் ரொம்ப தைரியசாலி, அதனால என்னால சமாளிக்க முடியும். அப்படி இறங்குறோம், பலம் போயிட்டு, உன்னுடைய பலம் போய்விட்டது. நீச்சல் அடிக்க முடியும் என்று நினைத்த பலம் போய்விட்டது. இதே கடலிலே நீச்சல் அடித்தவன் தைரியமாகத்தான் இறங்கினார். ஆனால் இப்பொழுது நீச்சல் அடிக்க முடியவில்லை. இப்பொழுது மூழ்கிற நிலைமை வந்துவிட்டது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை மட்டும் பார்ப்பதை விட்டுவிட்டு எங்கெல்லாமோ பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் விசுவாசம் இருக்கலப்பா, ஏன்பா சந்தேகப்பட்ட என் மேல? அந்த கொஞ்சம் விசுவாசம் என்னோட கனெக்ட் பண்ணி இருக்கிறது. பரிசுத்தவான் சொல்லுவார், இந்த கொஞ்சம் விசுவாசம் என்பது இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு பாருங்க, இந்த ஹாலுக்கு மின்சாரம் வெளியே இருந்து வருகிறது. அதை இணைப்பதற்காக ஒரு ஃபியூஸ் ஒயர் இருக்கும். எவ்வளவு பெருசு இருக்கும்? வீடுகளுக்கு முடி அளவு பெருசா இருக்கும். இங்கே கொஞ்சம் பெருசா, அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். நிச்சயமாக விரல் கண்ணா இருக்காது. இருக்கிறதுலே ஒரு சிறிய ஒயர் தான் எதாக இருக்கும், ஃபியூஸா இருக்கும். அந்த சிறிய ஒயரில் தான் அவ்வளவு மின்சாரங்களும் இங்கே வருகிறது. ஒருவேளை தேவைக்கு அதிகமாக மின்சாரம் வரும்போது அல்லது இங்கே ஏதாவது தவறு நடந்தாலோ அந்த ஒயர் எரிந்து துண்டிக்கப்படும். அந்த நோக்கம் என்ன? நீ ஆபத்திலே மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான். அந்த ஒயர் துண்டிக்கப்படுவது ஆபத்திலே மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான். தீ எரிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஃபியூஸ் ஒயர் துண்டிக்கப்படுகிறது. சிலர் அதுல பெரிய 3-4 ஒயரை போட்டு சுற்றி வச்சிருவாங்க.
அப்படி போடக்கூடாது. ஆபத்து அங்கே அல்ல, நமக்கு. ஆகவே இந்த விசுவாசம் என்பது ஒரு சிறிய தேவனுக்கு நமக்கும் இணைக்கப்பட்டது. அதிலே தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். அப்படியே தூக்கி படகுல நிப்பாட்டிட்டாரு. அதுக்கு பிறகுதான் கடல் அமைதலாகிவிட்டது. அருமை சகோதரரே, சகோதரியே, கடந்த காலங்களிலே உன்னுடைய வாழ்க்கை அங்கும் இங்கும் பார்த்து கல்வாரியை விட்டிருந்தாயோ? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தும். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிற மனோகர் வெட்கப்பட மாட்டார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இரண்டால் உன்னுடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? இயேசுவை நோக்கி பார்க்கிறது. இயேசுவை பார்த்துட்டோம்னா புயல் காற்று பெரியதல்ல, தண்ணீர் பெரிதல்ல, இயேசு என்னை காத்துக் கொள்ளுவார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கிருபை என்னை தேடி வருகிறது, இரக்கம் தேடி வருகிறது, பேரன்பு தேடி வருகிறது, தேவ தயவு தேடி வருகிறது. தூக்கி படகுல வைத்து பிரயாணத்தை இயேசுவே நடத்துகிறார். ஹல்லேலூயா. கரங்களை கர்த்தரை சொல்லிருக்கோம். எல்லாரும் கரங்களை கர்த்தரை சொல்லிருக்கோம். நம்முடைய பிரயாணத்திற்கு யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார். ஹல்லேலூயா. இயேசு வந்துவிட்டார். படகு மறுகரை போய் சேரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரனே, உன் படகு மூழ்காது. சகோதரியே, உன் படகு அமிழ்ந்து போகாது. இப்பொழுது படகுல இயேசு இருக்கிறார். மறுகரையை பிரவேசிப்போ. ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூறுகிறவரா முற்றிலும் செய்யப்படுகிறோம். ஹல்லேலூயா. பேதுரு ஒரு நாள் இயேசு பிடிக்கப்படுறார். இயேசு பிடிக்கப்பட்ட போது அரண்மனைக்கு போயிட்டார். பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு போயிட்டார். பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு போற உடனே அங்க எல்லாம் விடிய காலம் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவரு போய் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்க்க போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு தைரியம் தான். அரண்மனைக்குள்ள ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போயிட்டார். யோவான் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு உள்ள போயிட்டார். யோவான் தான் சிபாரிசு செய்து உள்ளே அனுப்பினார். யோவான் போயிட்டார். இவர் உள்ள உட்கார்ந்துட்டார். என்னாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொன்னா, என்ன சொன்னா? முதல்ல ஒருத்தர் சொன்னா, இவனும் தீ கொடுக்கிறவ யாராதான் இருப்பான்? கிராமத்துல தீக்குச்சி யாரையா முதல்ல கொடுத்துவா? வீட்டுல காலையில காப்பி யார் கொடுத்துவா? நீங்களா? இங்கேயா? இங்கேயா அங்கேயா? சில வீட்டுல சில ஆட்களுக்கு காலையில காப்பி போட்டு சோத்திரம். சரி, தீக்குச்சியை முதலாவது கொடுத்ததுக்கு நான் இங்க போட்டு சொல்லுங்க. பிரதான ஆசாரியர் அரண்மனையில முதலாவது தீக்குச்சியை கொடுத்தது யார்? இவனும் அவனோடு இருந்தார் என்று சொன்னவன் யார்? வேலைக்காரி அப்படின்னு போட்டு. சரியா? வேலைக்காரன் அல்ல. சரி. உடனே அவன் சொல்றான், அவனை எனக்கு தெரியாது. அழகா சொல்றான், அவனை எனக்கு ஆண்டவரே கர்த்தாவே அவனை எனக்கு தெரியாது. வேறொருவன் இப்போ ஒரு வந்துட்டான். அவன் புருஷனா இருப்பாங்க. போடல, நான் புருஷனா இருப்பான். வந்துட்டான். சொன்னல முன்னாடி தீய கொடுத்தோட விறகு பந்தை வந்துட்டான். இவன் வந்து சொல்றான், நீயும் அவர்கள் ஒருவன் என்றான். நான் கிடையாது பாரு. அவனை தெரியாது. நான் அவன் கிடையாது. என்னை போல 7 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தன் நான் கிடையாது. இப்போ 1 மணி நேரம் கழிச்சு வேறொருவன் அவனை பார்த்து, உண்மையாகவே சத்தியமாகவே இவனும் அவனோடு இருந்தான். மத்திய சொல்லிருக்க பேச்ச பார்த்தாலே தெரியுது. இந்த பேச்சு எங்க போனாலும் கலிலேயா மொழி என்ன செய்ய மாட்டேங்குது. நான் திருநெல்வேலியை விட்டு 1984 திருநெல்வேலியை விட்டேன். எப்ப விட்டேன்? என்னுடைய ஊரை விட்டது 1984 டிசம்பர். 37 வருஷம் மேல ஆயிடுச்சு. இப்ப நம்ம வாயை திறந்தா யாரா கண்டுபிடிச்சிருந்தாங்க?
நானும் தான் ட்ரை பண்ணி பாக்குறேன். கொஞ்சமாவது ஏனுங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க. வரலையே, கொங்கு பாஷை வரமாட்டேங்குது, மெட்ராஸ் பாஷை வேற உள்ளவே நுழையாது. அப்போ சொல்றான், பேச்சு வர மாட்டேன். இவன் கலிலேய சொல்றான், மத்திய சபிக்கவும் சத்தியம் பண்ண வழிபேன் தெரியவே தெரியாது. மத்திய சுவிசேஷம் 10:33 சொல்லிருக்குது. இயேசு சொன்னார், சீடர்களை வைத்துதான் சொன்னார், அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்து சொன்னார், மனுஷர்களுக்கு முன்பாக என்னை எவன் ஒருவன் அறிவிக்கிறானோ பரலோகத்துல நான் அறிவிக்கிறேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை பிதாவுக்கு முன்பாக என்ன செய்வேன்? நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு சொன்ன சத்தியம். மனுஷர்களுக்கு முன்பாக மறுதலிக்கிறவர்களை பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். இப்ப பேதர் என்ன செய்யறாரு? கால் சரிக்கிட்டியா, அதனால தண்ணீரை முழுகதான் போறாரு. இப்ப தண்ணியே முழுகிட்டாரு. இப்ப தண்ணியிலே நினைச்சிட்டாரு, முழுகிட்டாரு. அப்ப கைய நீட்டி தூக்குறாரு, இவன் தண்ணீரை முழுகிட்டாரு. அவனை எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் அவனே கிடையாது, நான் அந்த ஆளே கிடையாது. மனுஷர் முன்பாக இயேசுவை மறுதலித்து விட்டார். சூழ்நிலை கால் சரிகிட்டு. லூக்கா எழுதுறார் 22:61 லூக்கா. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். விசாரணை போய்கிட்டது. நீதிமன்றத்துல அவருக்காக வழக்காட யாருமே இல்லை. நீதிமன்றம் அங்கே கொள்ளையர்களின் உபதேச மனிதர்களால், ஆதிக்கவாதிகளால் நிரம்பி இருக்கிறது. குற்றவாளியின் கூண்டிலே இயேசு நிற்கிறார். அங்கேயே அவரை அடிக்கிறார். நீதிமன்றத்தில் அடிக்க கூடாது, அடித்தார். கன்னத்தில் அறைந்தான் காவலர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த இடத்திலே இருக்கும் போதும் தன்னை ஒருவர் மறுதலித்து விட்டால், எனக்கு மிகவும் வேண்டியவன், தன்னோடு இருந்தவன், நான் சொன்னபடி மறுதலித்து விட்டால், கண்கள் அப்படியே திரும்பி பார்க்கிறது. பேதுருவும் அப்படியே பார்க்கிறார். பேதுருவும் அப்படியே மெதுவா பார்க்கிறார். இயேசு நிமிர்ந்த பார்வையாய் பார்க்கிறார், திரும்பி பார்க்கிறார். இவன் அப்படி தயங்கி பார்க்கிறான். அந்த கண்களில் இருந்து ஒரு பிரகாசம் வந்தது. பேதுருவே, இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை அழைத்த போது எப்படி அன்பு கூர்ந்தேனோ அதை போல இப்பொழுதும் நேசிக்கிறேன். அதே அன்பு மாறி போகவில்லை. நீ என்னை தெரியாது என்று சொன்னாய், நீ என்னை சபித்தாய், நீ என்னை சத்தியம் பண்ணினாய், மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதலித்தாய். நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன். உனக்காக அடிக்கப்பட போகிறேன், உனக்காக சிலுவையில் பாவத்துக்குரிய தண்டனைக்காக ஜீவனை கொடுக்க போகிறேன். என் அன்பு உன்னை விட்டு மாறவே மாறாது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கத்தர சொல்றேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தர சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வைத்த அன்பு என் கால் சறுக்கும் போது அவருடைய கிருபை என்ன செய்கிறது? ஆகிறது. கடந்த ஒரு வருஷம் அல்லது 10, அது ஒரு மார்ச் 15 வந்தா ஒரு மாசம் ஆயிடும். நம்ம வாழ்க்கையில 9 மாதங்கள் சபையோடு ஐக்கியம் இல்லை. எத்தனை நேரம் ஆண்டவரை மறுதலித்தோம், எத்தனை நேரம் ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்பட்டோம். ஆண்டவருடைய ஊழியக்காரன் மூலமா என்ன கோபம் தெரியுமா, என்ன கோபம் தெரியுமா? சோத்ரம். இவைகளெல்லாம் 9 மாதம் அனுபவித்தவன் அருமை தேவ ஜனமே. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு உன்னை விட்டு விலகவே விலகாது, என் சிநேகிதம் உன்னை விட்டு விலகவே விலகாது. அவருக்கு ஊழியம் செய்கிறபடியால் தான் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா.
உங்கள் சொந்தக்காரனாக அல்ல, உங்கள் உறவினராக அல்ல, எந்த உறவும் இல்லாதபடி இயேசு எனக்குள்ளாக இருக்கிறபடியா, அவரின் கல்வாரி அன்பு என்னை தாங்கிறபடியா நானும் உங்களை நேசிக்கிறேன். யார் என்ன பேசினாலும் நான் அவர்களை நேசிக்கிறேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் கல்வாரி நாதர். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவருடைய இரத்தத்திலே மானம், ரோஷம், வெட்கம், அவமானம் கிடையாது. எனக்காக அவைகள் எல்லாவற்றையும் இழந்தவராக கல்வாரி சிலுவைக்கு நேராய் பிரயாணப்பட்டவர் அல்லவோ, அவரை நான் சேவிக்கிறபடியா, எனக்குள் அவர் இருக்கிறபடியா எனக்குள்ளும் மானம் இல்லை, வெட்கம் இல்லை, அவமானங்கள் இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறேன். விரோதிகள் எனக்கு கிடையாது. பிகாஸ் எனக்குள் இருக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு சூடு சொன்னெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அன்பு மாத்திரம் உண்டு. ஹல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்திரன்றோ. எல்லாரும் பாருவோம். என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் எங்களை கரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோ அன்பு கரங்களிலே ஏற்று என்றோ நடக்கும். அவரை போல் மாற்றதான் அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. வேறு யாரை போல மாற்றுவதற்காக அல்ல, இயேசுவை போல மாற்றுவதற்காக. ஆகவே அருமை நண்பர்களே, நடுமாறின இயேசு, நடுமாறின பேதுருவை இயேசு நோக்கி பார்த்த போது அழுதார். அதான் பேதுரு ஒரு சிறந்த தேவ மனிதன். இயேசுவை விட வயதிலே மூத்தவர், மாம்சத்தில் சீடர்களிலே மூத்தவர். அவர் அழுதார், கதறி, என் ஆண்டவரை நான் மறுதலித்து விட்டேன், என் சபையை தூசித்து விட்டேன், என் ஊழியக்காரரை குறை சொல்லி விட்டேன். அழுகிறது, கண் கலங்குவதை பார்த்து உடைய சிநேகம், உடைய அன்பு உங்களில் பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். பேதுருக்கு பிரத்யேகமாய் காட்சி கொடுத்தார். என்ன பேசினாங்களோ தெரியாது, பைபிள் எழுதப்பட்டது. 40 நாள் கழிச்சு இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டார். பேதுரு தன்னுடைய ஊருக்கு போறார். பேதுரு கூட 7 பேர் இருக்கிறாங்க, கூட 6 பேர் இருக்கிறாங்க கூட்டாளி. ஏன்னா 3 வருஷம் ஒன்னாவே கூட்டாளிகள் சுத்துறாங்க பாருங்க. ஒரு டிகிரி 3 வருஷம் டிகிரி கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க, ஒன்னாவே சுத்திருக்கிறாங்க. அதுல முதல்ல கொஞ்ச நாள் அப்ளிகேஷன் போடுறது, இன்டர்வியூ எல்லாம் போய் ஒரு 3 வருஷம் டிகிரி முடிச்சாச்சு. எல்லாம் டிகிரி முடிச்சு தலைவர் எடுத்துட்டாரு, சர்டிபிகேட் கொடுத்து போயிட்டாரு. எல்லாரும் பாஸ் பண்ணிட்டேப்பா, சீக்கிரம் உங்களுக்கு என்ன செய்றேன், அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டான், ஊருக்கு போயிட்டான். கொஞ்சம் பேர் பார்த்தான், எங்க வீட்டுக்கு போனா சோறு கிடைக்காது, எங்க வீட்டுக்கு போனா கஞ்சி கிடைக்காது, பேதுரையா உங்க கூட வாரம், உங்க மாமி இருக்கிறாங்க, உங்க மனைவி இருக்கிறாங்க, அவங்க இயேசுக்கே சோறு போட்டவங்கள எங்களுக்கு போடுவாங்க. இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சிருக்கோம், மாமியார் வேலை வெட்டி இல்லாத பையன் 3 வருஷம் சுத்திட்டு வந்துட்டான். அப்படித்தானே, வேலை வெட்டி இல்லாத பையன் 3 வருஷம் ஏசுன்னு போயிட்டு வந்தா அவரு போயிட்டாரு. மாமியார் மனைவி அவளுக்கு அம்மா கிட்ட ஒரு மூஞ்சி வச்சிருப்பா, பேதர்கிட்ட ஒரு மூஞ்சி வச்சிருப்பா, சோத்திரம். மற்ற 6 பேர்கிட்ட ஒரு மூஞ்சி காமிச்சிருப்பா. 3 முகம் யாருக்கு, பேதருக்கு மனைவி. பேதர் பார்த்தாரு, மீன் பிடிக்க போயிரும்,
சுட்டா அது கிடைக்கும். நான் காசு சம்பாத்தியம் பண்ணாலும் அது என்ன கிடைக்கும்? கஞ்சி கிடைக்கும். மீன் பிடிக்க போறேன், 6 பேர் சொல்றோம், நாங்களும் வரோம். அப்ப 7 பேருக்கு கடல்ல போய் பழக்கப்பட்டோம். புத்திசாலிகள். தூரத்துல எங்க மீன் இருக்குன்னு தெரியும். மேல பறக்கிற பறவையை பார்த்து கீழே மீன் தெரியும். பறவையின் அந்த வாழை வைத்து காற்று திசையை கண்டுபிடிப்பார்கள். மீன் பிடிக்க போறாங்க. ராத்திரி முழுவதும் 13 மைல் 8 மைல் அகலம் தான். அது ஒண்ணும் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. உலகத்திலேயே ருசியான மீன் கல்லே கடல்ல தான். உலகத்துல ருசியான மீன் எல்லாரும் போய் சாப்பிடணும். அது இப்ப அதான் வியாபாரம் ஓடிட்டு. அது அவரவருக்கு போங்க, நமக்கு அது பிரச்சனை இல்லை. சோத்து இல்லாம எங்கெல்லாம போறாங்க, போய் நமக்கு பிரச்சனை இல்லை. சோத்து அப்போ விடிய கால கடற்கரையில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. சாரி, 40 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. முதல்ல 40 நாள் ஏசு விடிய காலம் நிற்கிறார். வந்து நிற்கிறார். அவனோட மீன் இல்லைன்னு தெரியும். மீனை சுட்டு வச்சிருக்கிறார். அப்ப ரெடி பண்ணி வச்சுட்டார். பிள்ளைகளே கூப்பிடுறாரு, சின்ன பசங்களா, 3 வருஷம் என் கூட இருந்துகிட்டோம், நீங்க யாராவது தான் இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைகள் மாதிரி விளையாட்டு பிடிச்சிட்டு எங்க போயிட்டீங்க? மீன் பிடிக்க போயிட்டீங்க. ஏதாவது இருக்குதா? ஒண்ணு இல்லை. ஏசு இல்லைன்னா என்னப்பா இருக்க போகுது? ஏசு அவங்களோட இருந்தாதான் நீ ஹீரோ. அல்லேலூயா. எங்க சொந்தக்கார ஒருத்தர் பேர் எலிசா. அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு பேர் எலிசா. அவர் அப்ப ஒரு பேப்பர் எழுதியிருந்தார், வித் ஜீசஸ் யூ ஆர் ஹீரோ. அப்பெல்லாம் இங்கிலீஷ் எழுதினாலும் பெரிய ஹீரோ தான். யாராவது இங்கிலீஷ் எழுதிருக்காங்கன்னா அவர் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சவர். வித் ஜீசஸ் யூ ஆர் ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் யூ ஆர் ஜீரோ. நான் சொல்வது 38 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய வார்த்தை. இயேசு உன்னோடு இருந்தால் நீதான் சூப்பர் ஸ்டார். இயேசு உன்னோட இல்லைன்னா முட்டை முட்டை கெட்டு போன முட்டை. நல்ல முட்டை கூட ஒரு ஆம்லெட் போடலாம். கெட்டு போன முட்டை, ஜீரோ, பூஜ்ஜியம். இயேசு இல்ல, படகுல ஒண்ணுமே இல்லை. போடலாம். 153 மீன், 153 வகை மீன்களை பிடிச்சிட்டு வாங்க. இங்க வந்தா இயேசு என்ன செய்தாரு? கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்து இருக்கிறதையும் அப்போதே கண்டார்கள். இயேசு சாப்பாடு கொடுக்கிறாரு. எதுவே இதுக்காக தானே மீன் பிடிக்க போனா? மத்தேயு சுவிசேஷம் 4:19 என்ன சொன்னாரு? என் பின்னவா, நான் உங்களை மனுஷர்கள் பிடிக்கிறதா அழைப்பு. என்ன அழைப்பப்பா? மீன் பிடிக்கிற அழைப்பு இல்ல, மனுஷங்களை பிடிக்கிற அழைப்பு. ஐயா இப்ப எங்க போயிட்டாரு தலைவர்? கூட 6 பேரை கூட்டிட்டு எங்க போயிட்டாரு? 7 பரிபூர்ணமா 7 போயிட்டு மீன் பிடிக்க. 7 பரிபூர்ண மீன் பிடிக்க போயிட்டு பரிபூர்ணமாக போயிட்டான். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, 3.5 வருஷம் சோறு போட்டவனுக்கு, 3.5 வருஷம் அப்பம் போட்டவனுக்கு, 3.5 வருஷம் வஸ்திரத்துல உனக்கு பிரச்சனை இருந்திருக்காரு. 40 வருஷமே வஸ்திரத்தை பாதுகாத்தாள். உனக்கு 3.5 வருஷம் என் கூட இருந்தது எல்லாம் கொடுத்தேன். நான் இப்பொழுது உங்களை விட்டு விடுபட போகிறேன். என்னை பின்பற்றுகிற நீங்கள் அப்பத்துக்காகவும் இறைச்சிக்காகவும், சாரி பார்த்து விதவை வீட்டுல அப்பமும் எண்ணெய் இருந்தது. இங்க என்ன இருந்தது? அப்பமும் மீன், கெடுதல் இல்லாத உணவு, நோ கொலஸ்ட்ரால், நோ பிளட் பிரஷர், அப்பமும் மீனும். சோத்ரா, அல்லேலூயா. என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தர முடியும். அல்லேலூயா. நீங்கள் என்னை பின்பற்றும் இந்த உலகத்தில் இருக்கும் நாள் மட்டும் உங்களுக்கு தேவையை நான் சந்திக்க முடியும் என்று உறுதிப்படுத்தினார். அருமை சகோதரனே, சகோதரியே, உங்கள் கால் சறுக்குகிறதா? உங்கள் கால் அடுமாடுகிறதா? இந்த லாக்டவுன் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை சிதைத்தது உண்மைதான். ஆனால் நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது உண்மைதான். வேலை செய்யறவர்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது. அதே சம்பளம்
வியாபாரிகளுக்கு சரியாக வருமானம் கிடையாது. ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அநேக ஊழியர்கள் உணவுக்காக தவித்தார்கள். இந்த நாட்களில் உணவுக்காக தவித்தார்கள். அருமை தேவ ஜனமே, இந்த கால வேளையில ஆனாலும் காகம் பறந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நமக்காக அப்பமும் மீனும் சுட்டு வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமை தேவ ஜனமே, அவருடைய சிநேகிதம், அவருடைய அழைப்பு நம்மளை விட்டு விலகி போகவே போகாது. கிருபை நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா. காலவேளையில ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்துல இயேசுவை பார்க்காதபடி மூழ்கும் போது ஆண்டவர் உங்களை தூக்கினார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மாம்சத்துல நீங்கள் போய் இயேசுவை தெரியாது என்று சொல்லும் போது உங்களுடைய பார்வை உங்களை தாங்கியது. ஒருவேளை இயேசுவை விட்டு சுயமான ஒரு வழியில பிழைப்புக்காக போன போது, பிழைப்பை தேடி போன போது உனக்கு உணவு கொடுக்க போதுமான ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அப்பமும் இந்த மீன் எங்கிருந்து வந்து நமக்கு எழுதப்படல, என் தேவனா எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிருபை நோக்கி பார்ப்போம், எல்லாரும் நோக்கி பார்ப்போம். நம்முடைய கால் சறுக்கும் போது கிருபை நம்மை தாங்கும். நம்முடைய கால் சறுக்கும் போது கிருபை நம்மளை தாங்கும். எல்லாரும் சொல்லுவோம், வசனத்தை சொல்லுவோம். ஆண்டவரே, என் கால் சறுக்கும் போது உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவரே, என் கால் சறுக்கிற போது, ஏதுவிருந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில கால் சறுக்கிய போது கிருபை தாங்கியதல்லவா, அதை போல தாக்குவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலையும் என்னை தாங்கி நிமிர்ந்து நிற்கும்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நமக்கு போதுமானவரா இருக்கிறார். கரம் பிடித்திருக்கிறார். கரம் நம்மை பிடித்திருக்கிறது. கண்கள் நம்மை நோக்கமா இருக்கிறது. நம்முடைய உணவு எல்லாவற்றிலையும் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். உடைய பொருளாதார வாழ்க்கையில் அக்கறம் அவர் ஒரு தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு உத்தரவாதத்தோடு இருக்கிறார். உங்கள் பொருளாதார வாழ்க்கையை குறித்து தேவன் கவனமாக இருக்கிறார். உத்தரவாதத்தோடு உங்களை போஷித்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பரமபிதாவே, கிருபைகளை தாங்குவதற்காக தேவ மனிதராகிய பேதுருவை தாங்கின கிருபை உங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.